திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்போ திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் நகரமே அதிர்ந்து போய்விட்டது. பூமி அதிர்கின்ற அளவிற்கு கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்கின்றது. எந்த திசையை நோக்கினாலும் மக்கள் வெள்ளம். ஆக திண்டுக்கல் மாவட்டம் அதிமுக கோட்டை என்பதை நிரூபித்து வைக்கிறது. உங்களுடைய ஆரவாரம் எழுச்சி நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய கூட்டணியிலே கழகத்தின் சார்பாக திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர், மூத்த அண்ணன் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதே போல நத்தம் சட்டமன்ற தொகுதி முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மூத்த அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். வேடத்தூர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் விபிபி பரமசிவன் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். நிலக்கோட்டை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி எஸ் தேன்மொழி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். பழனி சட்டமன்ற தொகுதி திரு கே ரவி மனோகரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி திரு ஏ விஸ்வநாதன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 6 பேர் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். இந்த 6 பேருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், மாண்புமிகு அம்மாவின் சின்னம், உழைப்பாளின் சின்னம், விவசாயியின் சின்னம், வியாபாரியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியிலே அந்த கட்சியினுடைய வேட்பாளராக திரு விடியலை சேகர் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். ஆக அதிமுக வேட்பாளர் 6 பேர், அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இன்னைக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர் சகோதரர் விடியல் சேகர் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்னுடைய மூத்த அண்ணன் 2 பேர், என்னை விட மூத்தவர்கள், இயக்கத்துக்கு பாடுபட்டவர்கள், அவருடைய ஆசையோடு தான் நானே நிற்கிறேன். இருவரும் அண்ணன் அவர்கள் இயக்கத்துக்கு பாடுபட்டவர். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்கள், இயக்கத்திற்காக பாடுபட்டவர்கள். திண்டுக்கல் மாவட்டம் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கு துணையாக நின்றவர். ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கள், மக்களிடத்திலே நல்ல எண்ணம் கொண்டவர்கள், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று மீண்டும் தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்திற்கும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமாய் இறைவனை கோப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். இன்றைய தினம் முதலமைச்சர் போராட்டத்தெல்லாம் பேசுறார். அரசியல் பேசுனா பரவாயில்ல. அதிமுக எதுக்கு? தில்லு திராணி தெம்பு கிடையாது ஸ்டாலினுக்கு. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா எங்களுடைய நிர்வாகத்தை பத்தி பேசுங்க, நாங்க பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி
டெல்லிக்கு அடிமை. தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு தான் போட்டி. இங்க என்னங்க தேர்தல் நடக்குது? சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த முதலமைச்சருக்கு மறதி சாஸ்தி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல். அதனாலதான் வேற எதுவுமே பேச முடியாத தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குன்னு பேசிட்டு இருக்காரு. இவருக்கு அடிக்கடி மறதி உண்டு. 2-3 நாளைக்கு முந்தி பார்த்தீங்கன்னா கடலூர்னு நினைக்கிறேன், அந்த கடலூர் மீட்டிங்கில் வேட்பாளர் அறிவிப்படுத்துறாரு. அப்போ என்ன சின்னம் என்ன சின்னம் என்ன சின்னங்கிறாரு. அவருடைய உதயசூரியன் சின்னமே மறந்து போச்சு. அவருடைய உதயசூரியன் சின்னமே மறந்து போச்சு. அவருடைய உதயசூரியன் சின்னத்தில் தான் அவங்க கட்சி சார்ந்ததான் வேட்பாளர் நிறுத்துறாங்க. அது கூட தெரியாம கேட்டு அவர்கிட்ட இருந்து அந்த தகவலை பெற்று பேசுறார். ஆகவே ஸ்டாலின் அவர்களே, நடைபெறுகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். நல்லா சத்தமா சொல்லுங்க, சட்டமன்ற தேர்தல் தானே இந்த தேர்தல். எந்த தேர்தல்? திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த ஊடகத்தில் பார்த்து தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். இதை பத்தி பேசுங்க, நான் பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் போட்டியாம். இப்போ ஒரு கிரிக்கெட் போட்டி வந்திருக்குது. நாட்டில் எவ்வளவு பிரச்சனை. ரோம் நகரம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த மண்ணை பிடில் வாசிட்டு இருக்க மாதிரி நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்துக்கிட்டு, இதெல்லாம் விட்டுட்டு அவரு கிரிக்கெட்டை பத்தி பேசுறாரு. அப்புறம் கார்ல போவ கிரிக்கெட்டை பார்த்துட்டு போறாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் வச்சுட்டு தான் நாடு விளங்குமா? நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் என்ன செய்வோம், மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு ஏதாவது செயல்பட்டா ஒரு நல்ல முதலமைச்சர். அதை விட்டுட்டு இவர் கார்ல போயிட்டு இருக்கிறது, நம்மோட பத்திரிகையாளர் கூட அதை படம் பிடிச்சி போடுறாங்க. அதான் நாட்டுக்கு தேவை. இங்க மக்கள் மக்களுக்கு சேவை செய்யாதானே முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தீங்க. ஏன்னா இவர் கிரிக்கெட் பார்க்கறதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க. இப்போ நேற்று பேப்பரில் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன், அப்படியே அழகாக வந்துட்டு போயிட்டு இருக்காரு. யாரே கேட்டுக்கிட்டு போனா இல்லை, நமக்கு என்ன கவலை அப்படின்னு கவலை இல்லாத முதலமைச்சர். மக்கள் படிக்கிட்ட கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை அதை பற்றிலாம் எல்முனை அளவும் கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஏங்க எவ்வளவு இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, அதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கு கஷ்டப்பட்டு வந்திருந்தா தாங்க தெரியும். ஒருவன் நான்லாம் இங்கிருந்து இங்கே வந்தவன், இங்கே நின்று இங்கே வந்தவன். ஆக கஷ்டம்னா என்னன்னா அனுபவ நிதியாக நாங்கள் உணர்ந்தவர்கள். ஆனால் அவெல்லாம் செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர், கஷ்டத்தை பற்றியே உணராதவர், நாட்டு மக்களுக்கு என்ன நாட்டு மக்களுடைய நிலவரம் என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் ஒன்று சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி வாய் மூடி இருக்கிறார். பாராளுமன்ற தொகுதி மறுவரையில் என்ன தகவல் சொல்றார், அதுக்கு என்ன பதில் கேட்கிறார் ஸ்டாலின் அவர்களே. ஏற்கனவே உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் மறுவரையில் தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்காது. எந்த விதத்திலையும் சொல்லியாச்சுல்ல. ஆனா மத்திய அரசை குறை சொல்ல வேணும். அதுக்காக இதை இப்போ கையில் எடுத்துட்டு பேசிட்டு இருக்கிற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தின் சார்பாக மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். நாடாளுமன்ற தேர்தல், பாராளுமன்ற தொகுதி மறுவரையில் தமிழகத்தில் எந்த விதத்திலும் பாதிக்காது பாதிக்காது பாதிக்காது. இதுக்கு மேலே நீங்க பேசுனா இது இல்லைன்னு தான் அர்த்தம். வேற என்ன செய்ய முடியும்? உண்மைதானே? ஆக ஸ்டாலின் தோல்வி பயம் வந்துட்டது. தோல்வி பயம் நிச்சயமா தோல்வி பெறுது உறுதி. அதனால தோல்வி பயத்துல ஏதோ பேசிட்டு வராரு. ஆனா அத்தனையும் பொய். அப்புறம்
எடப்பாடி பழனிசாமி மொழிக் கொள்கையில் என்ன செய்வார்னு. நீதாப்பா ஏற்கனவே அந்த காலத்திலேயே யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருக்கின்ற பொழுதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்ததா இல்லையா? உண்மைதானுங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மொழிக்காக பல பேர் உயிர் தியாகம் செஞ்சு மொழி போர் தியாகிகளுக்கு நாம் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது காங்கிரஸோட தான் நீங்க கூட்டணி வச்சிருக்கிற. உண்மைதானே? யாரோட கூட்டணி? எந்த ஆட்சி காலத்தில் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது? மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் வந்தது. அப்படிப்பட்ட கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு மும்மொழி கொள்கை பற்றி நம்மகிட்ட பேசுறார். இன்னொன்னு என்னன்னா, இவருடைய குடும்பம், திரு ஸ்டாலினுடைய குடும்பம் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காங்க. சிபிஎஸ்இ யாருகிட்ட வந்துலாம் பேசிட்டு இருக்கிறீங்க? மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுறாங்க பாருங்க. பேசுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று. ஆக இப்படி இரட்டை வேடம் போட்டுக்கிட்ட முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த காலத்தில் ஏமாத்துறீங்க, இப்பெல்லாம் ஏமாற்ற முடியாது. பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது. விஞ்ஞான உலகம், விஞ்ஞான உலகத்தில் நீங்க சொல்ற பொய்யெல்லாம் உண்மையாகாது. அப்புறம் இங்க ஒரு அமைச்சர் இருந்தார், யாரும் உணவுத்துறை மந்திரி, உங்களுக்கு தெரியும். அவர் பொங்கல் தொகுப்பு கொடுத்தார், மறக்கவே முடியாது. பொங்கல் தொகுப்பு நான் கூட பரவாயில்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தொடருது அப்படின்னு நான் கூட நினைச்சேன். அதில் 21 பொருள் பைய சேர்த்து 21 பொருள் தருவதாக அறிவிக்கப்பட்டு பொருள் கொடுத்தாங்க. அந்த பொருளில் அந்த புளியில் பார்த்தா பள்ளி இருக்குது, அந்த அரிசியில் பார்த்தா வண்டு ஊறிக்கிட்டு இருக்குது. அப்புறம் வெல்லம் கொடுத்தாங்க, ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க. எல்லாம் பொங்கலுக்கு வெல்லம் கொடுக்கல, மக்களுக்கு வெல்லம் கொடுத்துட்டாங்க. மக்களுக்கு பெரிய வெள்ளத்தை கொடுத்துட்டாங்க. ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்த மந்திரி தான் எங்க இருக்கிற யாரு? நீங்களே பேர சொல்லியிருக்கேன். உங்களால் திருவண்ணாமலையில் 2 டன் வெல்லம், 2 டன் வெல்லம், அது வந்து சாப்பிடுவதற்கு உகந்ததல்ல அப்படின்னு அந்த கலெக்டர் நிராகரிச்சிட்டார். அப்படி ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்த ஆட்சி மீண்டும் தேவையா? ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பொருள், ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பொருள், ரேஷன் கடையில் ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பொருள் கூட தரமான பொருளாக கொடுக்க முடியாத அரசாங்கம், அதில் ஊழல் செய்கின்ற அரசாங்கம் நாட்டுக்கு தேவையா? எவ்வளவு பெரிய மோசடி! அதோட இன்னைக்கு இந்த பகுதியில் கண்வழி கிழங்கு விவசாயிகள் பயிரிட்டு இருக்காங்க. நான் போன தடவை எழுச்சி பயணம் மேற்கொள்ளும் போது அந்த விவசாயிகள்லாம் என்னுடைய பஸ்ஸை நிறுத்தி அந்த விதையெல்லாம் காட்டி, நாங்களாம் கஷ்டப்பட்டு 1 ஏக்கருக்கு 5 லட்ச ரூபா செலவு செஞ்சு கண்வழி கிழங்கு பயிரிட்டுக்கிறோம். இங்கே இருக்கிற ஒரு அமைச்சர், அதுதான் எந்த அமைச்சர்னு முதலே சொல்லிட்டேன், ஒழுங்குற வெள்ளத்தை கொடுத்த அமைச்சர், இங்கே வந்து சிண்டிகேட்டு போட்டு அந்த கூட்டு விற்பனையில் வெளியூர் வியாபாரிகள்லாம் வந்து வாங்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுத்திட்டம் போட்டு இங்கே சிண்டிகேட் போட்டு அந்த விலையை குறைச்சி எங்களுக்கு வருகின்ற வருமானத்தை தடுத்து நிறுத்தினார். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் இந்த அமைச்சரால் போயிட்டது. இந்த அமைச்சரே இதுக்கு துணை நிற்கிறார். இந்த அமைச்சரே இந்த கண்வழி கிழங்கு விதையை இவர் ஆள் வச்சு விலைக்கு வாங்கிட்டு இருக்காரு, இதில் கொள்ளையடிச்சிட்டு இருக்காருன்னு அந்த மக்கள் சொன்ன செய்தி. உண்மையா? எங்க விவசாயிகள் இரவு பகல் பாராம உழைச்சி அவள் கொண்டுகின்ற அந்த கண்வழி விதை கிழங்கு, கண்வழி கிழங்கு, அந்த கிழங்கு விதைய அதை கூட இங்க இருக்கிற மந்திரி விட்டு வைக்கல. எதுலாம் கொள்ளையடிக்க முடியும் அதெல்லாம் கொள்ளையடிக்கிறான். கிராமத்தில் சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் விடுங்குது மிச்சம்னு. அது மாதிரி இவள் ஆட்சி இருந்த காலத்தில் எந்தெந்த வகையில் மக்களிடத்திலிருந்து கொள்ளையடிக்க முடியுமோ அந்தந்த வகையில் கொள்ளையடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல இப்ப வந்து கூப்பன் கொடுக்குறாங்களாம். என்ன கூப்பன்? 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்களாம். ஏன்? அதில் தான் ஊழல் செய்ய முடியும். நாம
அதிமுக தேர்தல் அறிக்கையில் நம்முடைய மக்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து நேரடியா வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் கொடுக்குறோம். வங்கி கணக்கில் நேரடியா 10,000 ரூபாய். இவர்கள் என்ன சொல்றாங்க, நம்முடைய அறிவிப்பை பார்த்துட்டு 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்கணும்னு சொன்னா அந்த கூப்பன்ல கமிஷன் கிடைக்கணும். இந்த கூப்பன் திமுக காரன் தான் 100% திமுக ஆட்சிக்கு வர போறதில்ல, 100% வர போறதில்ல. ஆனாலும் அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது கூட திமுக குடும்பத்துக்கு என்ன வருமானம் வரும் என்று திட்டமிட்டு தான் அந்த தேர்தல் அறிவிப்பை வெளியிடுறாங்க. சிந்திச்சு பாரு.